தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நான் பார்த்தீங்கன்னா டிஜி வைஷ்ணவ் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஜி வைஷ்ணவ் காலேஜில் வந்து கவுன்சிலிங் வந்து ஷெடியூலாக அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கட் ஆஃபு அப்புறம் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோன்னா, பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிகாம், பிபிஏ, பிசிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் எப்போ, அப்புறம் வந்து கவுன்சிலிங் கட் ஆஃப் எல்லாமே பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து முக்கியமாக வந்து கவுன்சிலிங் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து டிஜி வைஷ்ணவில் பிகாம் சிஎஸ் செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ தான் ஃபைனல் இயர் போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதான் நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ பிசிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 13/5/24 பார்த்தீங்கன்னா வந்து 9 மணிக்கு காலைல ஆரம்பிக்குது கவுன்சிலிங்கு. இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 400க்கு 381 கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 9 o'clock ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு ½ hour பிஃபோர் போயிடுங்க, ஓகேங்களா. லேட் கமர்ஸ் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு அதே அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. 10 o'clock ஆரம்பிக்குதுன்னா 342 கட் ஆஃப். தென் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் 12 o'clock ஆரம்பிக்குது, ஓகேங்களா. இதுக்கு ½ hour பிஃபோர் போயிடுங்க. 329 கட் ஆஃப். தென் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு 12 o'clock ஆரம்பிக்குது. 267 கட் ஆஃப். அப்புறம் பிஎஸ்சி சைக்காலஜி 304 2 மணிக்கு ஆரம்பிக்குது, ஓகேங்களா, இதோட கவுன்சிலிங்கு. ஸோ வந்து இதுக்கு வந்து எந்த ஸ்ட்ரீம்னாலுமே நீங்கள் போகலாம். பிஎஸ்சி சைக்காலஜிக்கும் தென் பிஎஸ்சி கிரிமினல் ஜஸ்டிஃபிகேஷன் சயின்ஸ் இதுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து 240. இதுக்கும் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் வேணால் போகலாம், ஓகேங்களா. ஸோ அது 2 o'clock ஆரம்பிக்குது. தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிஏ பிஎஸ்சி இதுக்கு முடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பிகாம் பற்றி கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா. ஸோ பிகாம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ பிகாம் வந்து வந்துச்சு ஷிஃப்ட் 2, ஓகேங்களா. ஷிஃப்ட் 2 இது 9 o'clock ஆரம்பிக்குது. எப்போனா 15/5/24 அப்போ ஆரம்பிக்குது, ஓகேங்களா. 15ஆம் தேதி ஆரம்பிக்குது, வர வெனஸ்டே ஆரம்பிக்குது, ஓகேங்களா. பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்க்கு வந்து 383 வந்து கட் ஆஃப். தென் பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு 11 o'clock ஆரம்பிக்குதுங்க, 360 கட் ஆஃப். தென் 12 o'clock ஆரம்பிக்குது. பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து 300 கட் ஆஃப். தென் 2 மணிக்கு வந்து பிகாம் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷனு அதுக்கு 368 கட் ஆஃப். தென் பிகாம் ஆனர்ஸுக்கு வந்து 2 மணிக்கு ஆரம்பிக்குது, 382 கட் ஆஃப், ஓகேங்களா. ஸோ வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் ஒரு ½ hour பிஃபோர் போயிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 16ஆம் தேதி வந்து பிபிஏக்கு ஆரம்பிக்குது. 9 o'clock பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிக்குது, 350 கட் ஆஃப். தென் பிபிஏ வித் மேத்தமேட்டிக்ஸு 302 கட் ஆஃப், 9 o'clock தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 369. இதை கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ கட் ஆஃப் எவ்வளோ, 369 கேட்டிருக்காங்க. இது வந்து 12 o'clock ஆரம்பிக்குது, ஓகேங்களா, அன்றைக்கி. ஸோ வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்டேட் வேணும், ஓகேங்களா. ஸோ ப்ரோ இந்த மாதிரி பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் சொல்கிற, பிகாம் எல்லாமே ஏஎன்எஃப் எல்லாமே சொல்கிறீங்க, பட் பிகாம் ஜென்ரல், பிகாம் சிஎஸ்சி எதுவுமே அலௌன்ஸ் பண்ணலையா, இல்லை விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க அதுக்குமே வந்து ஒரு அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் ஃபார் ஸ்டேட் போர்டு, அதாவது பிஏ எக்கனாமிக்ஸு, தென் பிகாம் ஜென்ரல், பிகாம் சிஎஸ் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அதை பற்றி கட் ஆஃப் எல்லாமே 15ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து கட் ஆஃப் வந்து விடுவோம், 4 மணிக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 4 மணிக்கு விடுவோம். தென் வந்து ஆன்லைனுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் போர்ட்டல் வில் பி க்ளோஸ்டு ஃபார், அதாவது நீங்கள் இப்போ ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 15ஆம் தேதியோடு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் போட முடியும், ஓகேங்களா. மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே 15ஆம் தேதி 10 மணிக்குள்ளே போட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போட முடியாது. ஸோ அது அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பிகாம் ஜென்ரல், பிகாம் சிஎஸ், பிஏ எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வரும். நான் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அப்டேட்டுமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஓகேங்களா, காலேஜ் பற்றி. ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமானது என்னென்ன அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஒன்றுமே நீங்கள் போனீங்கன்னா கவுன்சிலிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதில் வந்து உங்களோட பேர், அப்புறம் வந்து உங்களோட அந்த கட் ஆஃப் மார்க்ஸ், அந்த என்னென்ன கட் ஆஃப் மார்க்ஸ் அதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதை எழுதி நீங்கள் கொடுத்துட்றோம். தென் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க அவங்களே. தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபரு டிசி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 காப்பி எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்க, கம்பல்சரி. தென் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க.
அதுக்கப்புறம் வந்து +2 மார்க் ஷீட் ஒரு 6 தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து +2 மார்க் ஷீட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 6 காப்பி எடுத்துகிட்டு போங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க, ஒரு 6 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஒரு 3 கேட்டிருக்காங்க. 3ன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 to 6 எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்ஸ், அதான் நீங்கள் எல்லாருமே இப்போ பாய்ஸ்னால் அதை விஷயத்துக்கு கொஞ்சம் ஃபார்மல்ஸாக போங்க ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜீன் அந்த மாதிரிலாம் போட்டு போகாதீங்க, ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லேட் கமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அலோடு இல்லை ஓகேங்களா. அதான் நான் சொன்னேன், ½ hour பிஃபோர் 1 hour பிஃபோர் போயிடுங்க ப்ரோ. நீங்கள் இன்கேஸ் ரொம்ப லாங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் 1 hour பிஃபோரே வந்து காலேஜில் வந்து உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. கொஞ்சம் கிட்டே இருக்குன்னா ஒரு ½ hour முன்னாடி வாங்க ஓகேங்களா. ரொம்ப அரும்பாக்கத்துலேயே இருக்கேன், நான் அம்ஜிக்கரையிலே இருக்கேன் அப்படின்னா அப்போ ஓகே, ஒரு 10 minutes முன்னாடி வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஸோ தான் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஐ மீன் இதுதான் வந்து அப்டேட் டிஜிஎஸ்ட்டு வந்து பிகாம் அப்டேட். பிகாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ கட் ஆஃப் எவ்வளோ வரும் அது இதுன்னு சொல்லிட்டு. செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு இது இப்படி வந்திருக்கு. நிறைய பேர் ஜென்ரலு அப்புறம் வந்து பிகாம் சிஎஸ் இதெல்லாம் தான் கேட்பீங்க. ஸோ அதுக்குமே 15ஆந்தேதி அதை விட தெரிஞ்சிடும். நான் 15ஆந்தேதி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். 17ஆந்தேதி தான் அப்போ கவுன்சிலிங் இருக்கும். அதே மாதிரி முக்கியமானது 15ஆந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு தந்தால் வைஷ்ணவாவில் போட்டுருங்க. அதுவும் காலைல 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துங்க 14ஆந்தேதியே போட்டுருங்க. 15 வந்து நான் மேபி சர்வர் கிராஷ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் தான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கொயர். அண்ட் தென் பை ஃப்ரம் குணா ஜலேகதா காலேஜ் ஃபன்ச் பண்ணி சேஸ் காய்ஸ்.